சுபத்துவம், பாவத்துவம் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அப்போ சுபத்துவம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சுபத்துவம் எனப்படுவது ஒரு இடத்தை புனிதப்படுத்துவது, அப்படி இல்லை என்றால் ஒரு கிரகத்தை புனிதப்படுத்துவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த சுபத்துவத்திற்கு காரணமாகிய சுப கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன் மற்றும் தனித்த புதன், அப்படி இல்லை என்றால் சுபர்களுடன் சேர்ந்த புதன், அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், இல்லைனா பௌர்ணமி சந்திரன். அப்போது இந்த குரு மட்டும் உங்களுக்கு 3 இடத்த பார்க்குறதுனால 3 பார்வைகளால் இங்கே வந்து அவர் 3 இடத்த புனிதப்படுத்தக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு கிரகமாக இருப்பார். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். இது ஒரு மேஷ லக்னமாகி குரு உங்களுக்கு தனுசில் ஆட்சியாகி அவர் 3 இடத்த பார்த்து அந்த 3 பாவகத்தையும் ஃபஸ்ட்டு வலுப்படுத்துவார். அந்த பாவங்கள் பாவத்துவமானாலும் அதை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குருவிற்கு உண்டு. அதே மாதிரி கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சனி அவர் சுபத்துவப்படுத்துவார், செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார், சூரியனை சுபத்துவப்படுத்துவார், சந்திரனையும் ஒரு நிலையில் சுபத்துவப்படுத்துவார். அதாவது அந்த குரு இந்த 3 கிரகங்களையும் 4 கிரகங்களையும் வந்து 10 டிகிரி கீழே பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 4 கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவார்.